गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। गुरुधान ब्रह्मा गुरुधान विष्णु गुरुधान रुद्रन மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமா இந்த பூலோகத்திலே நடமாடக்கூடிய பரமபுருஷன் சாட்சாத் ஸ்ரீ குருதான். அந்த குரு பிரம்மா எப்படி லோகத்துல எல்லா விதமான சிருஷ்டிகளையும் உண்டாக்குகின்றாரோ அதே போல இந்த ஜீவர்களிடத்துல ஞானம், பக்தி, வைராக்கியம், சாத்வீக குணம் இவைகளெல்லாம் சிருஷ்டி பண்றார். லோகத்துல இதை சிருஷ்டி பண்ண யாராலையும் முடியாது. ஏன்னா இந்த ஜீவர்கள் பல கோடி ஜன்மாவா பல்வேறு விதமான பிராரப்த கர்மாவளை மாற்றிண்டு கிடக்கிறது. அதனால இந்த ஜீவர்களாலே தன்னாலே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது, அடுத்தவர்களும் இதை உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா இந்த குருவானவர் ஒரு பிரம்மாவுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஞானம், பக்தி எல்லாத்தையும் நம்மிடத்திலே சிருஷ்டி செய்கின்றார். அதனால குரு பிரம்மா. குரு விஷ்ணு. விஷ்ணுடைய கர்மா காப்பாற்றுவது, எல்லாவற்றையும் காப்பாற்றுவது. அதனாலதான் இடையன்னு சொல்றோம். இடையன்னா சிருஷ்டி சம்ஹாரம் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதான ஸ்திதின்ற ஒரு கர்மா, அதாவது காப்பாற்றுவது அப்படின்னு சொல்றோமே, அந்த கர்மாவை பண்றதுனாலே விஷ்ணுவை இடையன் அப்படின்னு சொல்றது. இடையன்னா மாட்டுக்காரன் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. கிருஷ்ண மாட்டுக்காரன் தானே சொல்றோம். அந்த மாதிரி இந்த விஷ்ணு எப்படி எல்லாவற்றையும் ரட்சிக்கின்றாரோ அதே போல குருவும் நம்மிடத்துல இருக்கிற பக்தி, நல்ல சிந்தனைகள், அற்புதமான வினயம், நல்லதான தியானம், பகவானிடத்துல திருட விசுவாசம், தளராத மனம் இவைகளெல்லாம் காப்பாற்றுகின்றார். அதனால குருவானவர் விஷ்ணு. ஏன்னா இது பண்றதா பெரிய காரியம். நம்மிடத்துல இருக்கக்கூடியதான நல்லதை அப்படியே காப்பாற்றிக் கொள்வதுதான் பெரியதான காரியம். அந்த காரியத்தை குருவானவர் தன்னை ஆசிரித்த சிஷ்யனிடத்துல செய்கின்றார். அதனாலே குரு விஷ்ணு. குரு தேவோ மகேஸ்வர. குரு சாட்சாத் ருத்ரனா. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளையும் பார்த்தோம்னா பல்வேறு விதமான அகங்காரங்கள், மமகாரங்கள், நான் எனது என்ற நன்னா உட்கார்ந்து இருக்கு. எல்லாவற்றின் மேலையும் ஆசை, எல்லாமே தன்னுடையது என்ற அபிமானம். இதனால பல்வேறு விதமான கஷ்டங்கள்ல இந்த ஜீவன் மாட்டிண்டு பரம துக்கப்படுறது. இந்த துக்கத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இதனிடத்துல இருக்கிற கெட்ட குணங்களாகப்பட்டது அழிஞ்சு போகணும், அழிக்கப்படணும். அகம்பாவம், மமகாரம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் இவையெல்லாம் பரிபூர்ணமா அழிஞ்சாதான் இந்த ஜீவனுக்கு சமாதானம். எப்படி உடம்புல ஒரு வியாதி வந்துடுத்து, நோய் கிருமி வந்துடுத்துனா அது அழிஞ்சு போனாதான் தேகத்துக்கு ஒரு சமாதானமோ அதே போல இந்த ஆத்மாவு கூட இருக்கின்றதான பிராரப்த கர்மானால உண்டாகப்பட்ட இந்த விஷயங்களும் அழிஞ்சு போகணுமா? எப்படி ருத்ரமூர்த்தி எல்லா விதமான மகாபாதிகளையும் கேவலமான ஜனங்களையும் அழித்து போடுகின்றாரோ அதே போல குருவும் நம்மிடத்தில் இருக்க கெட்ட குணங்களை சம்ஹாரம் பண்றார். இந்த பாரு மும்மூர்த்திகளுடைய கர்மாவையும் இந்த குரு பண்றதுனால இவர் சாட்சாத் பரபிரம்மம். குரு சாட்சாத் பரபிரம்மம். தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதனால இந்த குருவிற்கு வந்தனம் செய்யணும். யார் குருவின் திருவடி அடைஞ்சுட்டானோ, யார் குருவே கதின்னு கடக்கிறானோ, யார் குரு மும்மூர்த்தி ஸ்வரூபம் திடமா நம்புறானோ அவனுக்கு எல்லா விதத்திலையும் ஆனந்தம் ஒண்ணுதான், பரமானந்தம் ஒண்ணுதான். துக்கம் என்பதே கிஞ்சித்தும் கிடையாது. அவன் இங்க இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கிற சமயத்திலேயே, தேகத்துல ஜீவன் இருக்கிற சமயத்திலேயே முக்தி அடைஞ்சுடுறான். முக்தின்னு சொன்னா விடுதலை, எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் விடுதலை. அதனால அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இப்போது குருவுடைய சரணாரவிந்தங்கள்ல உங்களுடைய ஆத்மாவையும் தேகத்தையும் ஜன்மாவையும் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு பரமானந்தத்தை அனுபவிச்சிடுங்க. ராதே கிருஷ்ணா.